மகிழ்ச்சி. அருமையாய் வின்னர்ஸ் ராயல் வர்ஷா கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இதில் நாம் இப்பொழுது 4 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்திருக்கிறோம். அதை பற்றி தான் நம்ம இப்ப முழுமையாக பார்க்க போறோம். மத்திய அரசின் மத்திய கூட்டுறவு அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் கடன் கூட்டுறவு டிஜிட்டல் கோஆபரேட்டிவ் சொசைட்டி தான் நம்மளுடைய வின்னர்ஸ் ராயல் வர்ஷா கிரெடிட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. நம்முடைய சொசைட்டியினுடைய நோக்கம் இந்தியாவில் உள்ள எல்லோரின் ஓய்வு ஊதிய கனவை நனவாக்க வேண்டும். இதான் நம்முடைய நோக்கம். நம்முடைய இந்த சொசைட்டி 7 மாநிலங்களில் பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, கர்நாடகா, குஜராத், பஞ்சாப், அந்த மாதிரி. ஓகே. சோ தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பிரான்ச் ஆபீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா மற்ற மாநிலங்கள்லாம் சேர்த்து 60 பிரான்ச் ஆபீஸ் இந்த சொசைட்டிக்கு இருக்கிறது. ஆனா தமிழ்நாடு இப்பதான் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்றோம். நம்ம எல்லோரும் இந்த தமிழ்நாட்டின் முன்னணி ஆட்களாகத்தான் இருக்கிறோம். ஆமென் நண்பர்களே. சோ இந்த பிசினஸ்ல ஒர்க் பண்றதுக்கு 4 விதங்கள் இருக்கு. உங்களுக்கு ஏற்கனவே தனியே தெரியப்படுத்தி இருக்கிறோம். அதுதான் இன்னும் கொஞ்சம் ஆழமாய். ஃபர்ஸ்ட் ஆபீஸ் ஒர்க். நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ளவராக இருந்தால் உங்களுக்கு ஆபீஸ் ஒர்க் இருக்கிறது. 7,500 ரூபாய் மாதம் சேலரி பிளஸ் இன்சென்டிவ் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைக்கு லீவு. மற்ற எல்லா நாட்களிலும் காலையில் 10 மணி முதல் ஈவினிங் 6 மணி வரையிலையும் ஆபீஸ் இருக்கும். இது நம்பர் 1 ஸ்டெப். நம்பர் 2 மார்க்கெட்டிங் ஒர்க். சிலர் சொல்லலாம், எனக்கு சேலரி வேணும், நான் ஒர்க் பண்ண தயார். அப்படிப்பட்டவர்களுக்கு மாதந்தோறும் 15,000 ரூபாய் நம்ம சேலரி கொடுக்க தயாராக இருக்கிறோம். அவர்கள் 15 பிசினஸ் மாதம் எடுக்க வேண்டும். இடம் எங்கன்னா நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, உங்கள் மாவட்டத்தில் உங்கள் ஊரிலே நீங்கள் எடுக்கலாம். 15 பிசினஸ். என்ன பிசினஸ் என்கிறதெல்லாம் நேற்றுக்கு யூடியூப் போட்டிருக்கிறோம். நீங்க யூடியூப்ல போய் பாருங்க. நம்முடைய யூடியூப் ஆனது வின்னர்ஸ் ஸ்டார் என்கிற யூடியூப்ல போய் பாத்தீங்கன்னா நேற்றுக்கும் நம்ம ஒரு யூடியூப் போட்டோம். அதுல 99 வயது வரையிலேயும் பென்ஷன் வாங்குவது எப்படி, வாங்க வேண்டுமா என்கிற தலைப்பில் நமக்கு இருக்கிறது. அதை நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரிதான் அந்த ஸ்கீம்ல 15 நபர்களிடமிருந்து பிசினஸ் எடுக்க வேண்டும். எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு சேலரி
15,000 ரூபாய். குறைச்சு பிசினஸ் எடுத்தீங்கன்னா சேலரி குறையும், கூடுதலாக பிசினஸ் எடுத்தீங்கன்னா சேலரி கூடும். இது இரண்டாவது ஆப்ஷன்ஸ். மூணாவது மார்க்கெட்டிங் மேனேஜர். அது உங்களுக்கு அருமையான அன்லிமிட்டெட் இன்சென்டிவ். நீங்க யாருடைய கீழும் இருக்க மாட்டீங்க. மார்க்கெட்டிங் மேனேஜர் என்கிற மூணாவது ஸ்டேஜ், மூணாவது நீங்க எடுத்துட்டீங்கன்னா மார்க்கெட்டிங் மேனேஜராக நீங்கள் உங்களுக்கு பதவி கொடுக்கப்படும், நீங்க எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்சென்டிவ். உங்க ஊர்லயே உங்க மாவட்டத்திலேயே நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். சரி, ஒவ்வொரு நாளும் ஆன்லைன் மீட்டிங் இருக்கு. எங்களோட தொடர்புல இருங்க. நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜராக இருந்தீங்கன்னா எங்களோடு நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். தொடர்பில் நீங்கள் இருந்தால் நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுத் தருவோம். ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள். ஃபர்ஸ்ட், நீங்க நம்முடைய சொசைட்டியில் ஷேர் ஹோல்டர் ஆக வேண்டும். இரண்டாவது, நம்ம சொசைட்டியை பற்றியும் அந்த ஸ்கீமை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த 3 விஷயமும் நீங்க செய்வீங்க. ரைட். கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 4 விஷயங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, இந்த மாதிரி ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆஃப்லைன் மீட்டிங் உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும், நீங்கள் அட்டெண்ட் பண்ணணும். ஆபீஸ் வரும்பொழுது நீங்க ஆபீஸ் விசிட் பண்ணலாம். உங்களுடைய லீடர்கள் எங்களோடு நீங்க தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த 4 விஷயங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்டால் மாதந்தோறும் 10,000 ரூபாவா, 25,000 ரூபாவா, 50,000 ரூபாவா, 1,00,000 ரூபாவா, நீங்கள் அன்லிமிட்டெட் இன்சென்டிவ் பெற்றுக்கொள்கிற வழிகளை நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தர தயாராக இருக்கிறோம். இது இரண்டாவது. மூன்றாவது ஆப்ஷன்ஸ், மார்க்கெட்டிங் மேனேஜர். நான்காவது, பிரீமியம் மார்க்கெட்டிங் மேனேஜர். அப்படி என்றால் உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கலாம். உங்களை நாங்க எந்த விதத்திலையும் தொந்தரவு செய்ய மாட்டோம். நீங்க என்ன வேலைனாலும் செய்துட்டு இருக்கலாம். செய்துட்டு இருக்கும் பொழுது இதை நீங்கள் கற்றுக்கொண்டு செய்ய வேண்டும். எந்த டார்கெட்டும் உங்களுக்கு கிடையாது, எந்த டார்ச்சரும் உங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் நீங்கள் பிரீமியம் மார்க்கெட்டிங் மேனேஜராக மாறிவிடுவீர்கள். உங்களுக்கு அன்லிமிட்டெட் இன்சென்டிவ். எவ்வளவு வேலை செய்றீங்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கப்படும். ரைட். இப்போ இந்த 4 விஷயங்கள் நம்ம சொல்லி இருக்கிறோம். இந்த 4 விஷயங்கள் நீங்கள் செய்ய வேண்டும் என்றால் முதலில் நீங்கள் நம்ம சொசைட்டியினுடைய ஷேர் ஹோல்டர் ஆக வேண்டும். என்ன, நம்ம சொசைட்டியானது பிரைவேட் லிமிடெட் கிடையாது, பப்ளிக் லிமிடெட். சோ இங்க இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் இந்த சொசைட்டியினுடைய ஷேர் ஹோல்டராக மாறுகிறோம். ஆம், ஒரு நபர் ஒரு ஷேர்
2 ஷேர், 10 ஷேர், எத்தனை ஷேர் வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் பாஸ்புக், இந்த மூன்றும் நாங்கள் கொடுக்கிற இமெயில் ஐடிக்கு அனுப்ப வேண்டும். அப்ளிகேஷன் ஃபார்ம் நாங்கள் உங்களுக்கு தருவோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டும். அவ்வளவுதான். அதன் பிறகு தொடர்ந்து எங்களோடு இருங்கள். நீங்க ட்ரைனிங் அட்டெண்ட் பண்ணுங்க. நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் எங்களை நேரில் சந்திக்கலாம், ஆபீஸ் விசிட் பண்ணலாம். வெளியூர் மாவட்டங்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீங்க எங்களோடு இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் அட்டெண்ட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற எல்லா நாட்களும் 5 மணியிலிருந்து 5:30 மணி வரையிலையும் இந்த புரோகிராம் நடக்கும். ஆமென். நண்பர்களே, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவரா? ஆபீஸ் ஒர்க் இருக்கு. வேறு மாவட்டத்தை சேர்ந்தவரா? மார்க்கெட்டிங் ஒர்க் இருக்கு. 3வது மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகும் வாய்ப்பும் இருக்கு. 4வது பிரீமியம் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆவதற்குரிய வாய்ப்பும் இருக்கு. ஓகே, இதுதான் நம்ம இப்பொழுது கொடுத்த தகவல். அடுத்ததாக உங்க மைக் ஆன் பண்ணி கொடுக்கப்படும். உங்களுடைய மைக் இப்ப ரெட் கலர்ல சென்டர்ல இருக்கும். அது ஆன் பண்ணி கொடுத்த உடனே ப்ளூ கலர்ல மாறும். நீங்க டெலிகிராம்ல இருக்கிற அந்த மைக் ப்ளூ கலர்ல மாறும். நீங்க பேச விரும்பினால் அதை நீங்க ஒரு வாட்டி டச் பண்ணீங்கன்னா கிரீன் கலரில் மாறும். கிரீன் கலரில் மாறினால் நீங்கள் பேசலாம். நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு நாங்கள் பதில் தர தயாராக இருக்கிறோம். வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்களுடைய மைக் ப்ளூ கலர்ல மாறி இருக்கும். பேச விரும்புகிறவர்கள் ப்ளூ கலர் மைக்கை டச் பண்ணுங்க. சென்டர்ல இருக்கிற பெரிய பட்டன் மியூட் என்கிற இடத்தில் என்கிற பெயர் வைத்திருக்கோம். அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா கிரீன் கலரில் மாறும். கிரீன் கலரில் மாறினால் நீங்கள் பேசலாம். வாழ்த்துக்கள். வாங்க பேசுங்க. ஹலோ சார், குட் மார்னிங். ஹலோ, வணக்கம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இது ஷேர் பண்ணணும்னு சொன்னீங்களா? அமௌண்ட் ஒரு ஷேர் 100 ரூபாய். 100 ரூபாய். நீங்க ஆமா 10 ஷேர் கூட நீங்க பண்ணலாம். எத்தனை ஷேர் வேணாலும் பண்ணலாம். நாங்க எல்லாரும் 10 ஷேர் பண்ணிருக்கிறோம். அடுத்து ஒரு ஷேர் 100 ரூபாய், 10 ஷேர்னா 1000 ரூபாய். ஒரு டைம் தான் ஷேர்னா ஒரு டைம் தான் பண்றோம். அதோடு சேர்ந்து நீங்க எத்தனை ஷேர் எடுத்தாலும் சரி, 100 ஷேர் எடுத்தாலும் சரி, 10 ஷேர் எடுத்தாலும் சரி, 12 ரூபாய் நீங்க எக்ஸ்ட்ரா கட்டணும். அவ்வளவுதான். 10 ஷேருக்கு மேல எடுத்தா 12 rupees பே பண்ணணும். ஒரு ஷேர் எடுத்தாலும் 112 ரூபாய், 2 ஷேர் எடுத்தா 212 ரூபாய், 10 ஷேர் எடுத்தா 1012 ரூபாய். ஓகே சார், ஓகே ஓகே சார். இது ஆபீஸ் ஒர்க் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். நீங்க எந்த மாவட்டம்? கன்னியாகுமரி, குலசேகரம். குலசேகரம். ஆபீஸ் ஒர்க்னா லேடிஸ்க்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆமா ஆமா, ஆபீஸ் ஒர்க் லேடிஸ்க்கு மட்டும்தான். ஏன்னா அவங்க ஒர்க் பண்றாங்க, அவங்களோடு லேடிஸ்னா ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க வாங்க, நாகர்கோவில் வாங்க, ஆபீஸ்ல நம்ம சந்திக்கலாம், பேசலாம். ஆனா ஆபீஸ் ஒர்க் லேடிஸ் ஒன்லி. ஓகே ஓகே சார், ஓகே. அப்ப எனக்கு ஒர்க் வேகன்சி இருக்கா? தாராளமா. நீங்க அதாவது சேலரி வேணும், 15,000 ரூபாய் சேலரி வேணும்,
நான் பிசினஸ் 15 பிசினஸ் நான் எடுத்துருவேன் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் ஒர்க்கராக மாறலாம், ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். அல்ல எனக்கு எந்த டார்கெட்டும் வேண்டாம், நான் முயற்சி பண்றேன் அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகலாம். சேலரி பிக்ஸடா சார்? சேலரி பிக்சட் 15,000 ரூபாய். ஆனா 15 பிசினஸ் நீங்கள் மாதம் எடுக்க வேண்டும். மார்க்கெட்டிங் மேனேஜர் இன்சென்டிவ் தான், சேலரி கிடையாது. நீங்க எவ்வளவு வேலை செய்யறீங்களோ அதுக்கு தக்கன உங்களுக்கு இன்சென்டிவ், உங்களுடைய விருப்பம். இது எல்ஐசி போல பிரிக்கணுமா சார்? எல்ஐசி மாதிரின்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி இது ஒரு நம்மளுடைய கவர்மெண்டால் முழுமையான பெர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதுல நேத்திக்கு நம்ம பேசணும், நேத்திக்கு நம்ம பேசியிருக்கிறோம், அது யூடியூப்ல இருக்கு. இதுல மெயின் ஸ்கீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோருக்கும் ஓய்வு ஊதியம் கொடுக்க வேண்டும். மாதந்தோறும் 99 வயது வரையிலையும் அவங்களுக்கு ஓய்வு ஊதியம் வேண்டும். அவங்களுக்கு 10,000 ரூபாய் வேணும்னா மாதந்தோறும் 99 வயது வரையிலையும் வேணும்னா அவர்கள் 72 மாதம் மட்டும் அவங்க 10,000 ரூபாய் வைத்து கட்டணும். மாதந்தோறும் கட்டுறாங்க, 72 மாதம் கட்டுறாங்க. அடுத்தது ஒரு வருடம் 84வது மாதம் ஆகும். அதுவரையிலும் கிரேஸ் பீரியட். 84வது மாதத்திலிருந்து அவங்களுடைய 99 வயது வரையிலையும் அவங்க மாதந்தோறும் கட்டிய ரூபாய் 10,000 ரூபாய்னா மாதந்தோறும் 10,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும். அல்ல 10,000 ரூபாய் கட்ட முடியல, 5,000 ரூபாய், 5,000 ரூபாய் அவர்களுக்கு கிடைக்கும். 1,000 ரூபாய் மாதந்தோறும் கிடைக்கும். அது அவர்களுக்கு ரைட். எப்படி கட்ட வைக்கிறோம்? முதல்ல அவர்களும் ஒரு பான் கார்டு, ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக் எல்லாம் கொடுத்து முதல் மாதம் அப்ளிகேஷன்லயே ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடு மூலமாய் சொசைட்டிக்கே பணம் அனுப்புகிறார்கள். நம்ம யாரும் பணம் கையில் இருந்து வாங்குவதில்லை. இதுதான் அதனுடைய அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன்ல ஒரு QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. இந்த QR கோட்ல தான் அவர்கள் முதல் மாத பணம் கட்டுறாங்க. அவர்களுக்கு அதை கட்டி முடிச்ச பிறகு அதனுடைய பாண்டு, புக்கு எல்லாமே அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஷேர்னா இதுதான் அதனுடைய ஷேர் சர்டிபிகேட். இந்த ஷேர் சர்டிபிகேட் கொடுக்கப்படும். அவங்க மாதந்தோறும் கற்றவங்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு புத்தகம் கொடுக்கப்படும், பாஸ்புக் எல்லாமே கொடுக்கப்படும். ரைட். முதல் மாதம். 2வது மாதத்திலிருந்து நம்மளுடைய சொசைட்டியிலிருந்து கஸ்டமர் கேர்ல இருந்து அவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. முதல் மாதம் நீங்க 10,000 ரூபாய் கட்ட வச்சீங்க, உங்களுக்கு 10% உங்களுக்கு கமிஷன். 10,000 ரூபாய் கட்ட வைத்தால் 1,000 ரூபாய் உங்களுக்கு கமிஷன் வந்துவிடும். முதல் வேலை இந்த அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் நம்ம ஒப்படைக்கிறோம். ரைட். 2வது மாதம் ஆகுது. நம்ம அவர்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய சிஸ்டத்தில் இருந்து கஸ்டமர் கேரில் இருந்து அவர்களுக்கு போன் பண்ணி ஒரு QR கோடு அனுப்புவாங்க. அந்த QR கோடிலேயே அவர்கள் 10,000 ரூபாய் அனுப்பிவிட்டால் அவர்களுக்கு பில் எல்லாம் வந்துவிடும், உங்களுக்கு கமிஷனும் வந்துவிடும். மாதந்தோறும் 72 மாதம் அவர்கள் கட்டுவாங்க. 72 மாதமும் மாதந்தோறும் உங்களுக்கு 1,000 ரூபாய் வந்து கொண்டே இருக்கும். இதான் நம்முடைய வேலை. 72 மாதம் அப்படின்னா 6 வருடங்கள். 6 வருடம் கட்டினாங்கன்னா
99 வயது வரையிலே அவங்களுக்கு பெனிஃபிட் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஓகே சார். இதுக்கு முன்னால ஒரு சொசைட்டி இருந்தது, அது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே போல இருக்குமா? இல்ல, நிறைய சொசைட்டி இருக்கலாம். இந்த சொசைட்டியானது 2012 ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது, வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. தைரியமாக பண்ணலாம். என்ன சொல்றீங்க சார்? லொகேஷன் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கிற லொகேஷன் நாகர்கோவில் ஸ்டேடியம் ஆப்போசிட்ல பில்லர்ஸ் கேட். அதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஆபீஸ் போர்டு இருக்கும். இது நம்முடைய சர்வீஸ் ஆபீஸ். அடுத்து மார்த்தாண்டத்திலும் இந்த பிரான்ச் ஆபீஸ் இருக்கு. மார்த்தாண்டத்துல நீங்க மார்த்தாண்டம் வரலாம். மார்த்தாண்டம் சொன்னீங்கன்னா திங்கட்கிழமை தோறும் நான் மார்த்தாண்டத்துக்கு வருவேன். மீதி உள்ள நாட்கள் நான் நாகர்கோவில் இருப்பேன். ஓகே சார். எங்களுக்கு பக்கம் மார்த்தாண்டம் வந்தா போதும்ல சார்? குட். அப்போ நீங்க திங்கட்கிழமைக்கு காலையில மார்த்தாண்டம் வாங்க. எனக்கு ஒரு போன் மட்டும் பண்ணிக்கங்க, தாராளமா வாங்க. வரும்பொழுது உங்களுடைய பாஸ்புக், பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, பேன் கார்டு எடுத்துக்குங்க, ஒரு போட்டோ எடுத்துக்குங்க, வாங்க. நம்மளுடைய மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் ஆபீஸ் இருக்கு. திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு நீங்கள் அங்கு வரலாம். இல்ல சார், டைமிங் ஆபீஸ் டைம் திங்கட்கிழமை காலை 11 மணி நீங்கள் வரலாம். நான் வந்து விடுவேன். இல்ல சார், ஆபீஸ் டைம் மத்தபடி எத்தனை மணி வேற? நீங்க 11 ஆபீஸ் டைம்னா காலையில 10 மணியிலிருந்து ஈவினிங் 4 மணி வரையில ஆபீஸ் டைம் உண்டு. ஓகே. ஆனா நான் திங்கட்கிழமைக்கு காலையில 10:30 மணிக்கு அங்க வந்துருவேன். மதியம் வரையில நான் அங்க இருப்பேன். நீங்க ஒரு டைம் வந்துட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க உங்களுடைய டைம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க வந்துக்கலாம் ஆபீஸுக்கு. ஓகே சார். ஒரு டைம் ஃபர்ஸ்ட் டைம் என்னை சந்தித்தீங்கன்னா நலமாக இருக்கும். ஓகே சார். ஓகே. நீங்க உங்களுக்கு என்ன ஏஜ்? 34. ஓகே, குட். இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஒர்க் தான் போயிட்டு இருக்கேன். ஒர்க் பண்றீங்க? என்ன ஒர்க் பண்றீங்க இப்போ? ஒரு ஷாப்புக்கு போயிட்டு இருக்கேன். ஓகே, நோ ப்ராப்ளம். திங்கட்கிழமைக்கு காலையில வாங்க, நம்ம நேரில் சந்திக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் இதே நேரம் 5 மணியிலிருந்து 5:30 மணி வரையில இந்த ப்ரோக்ராம் நடக்கும். ஒவ்வொரு நாளும் புது நபர்கள் தான் வருவாங்க, நிறைய பேசலாம். ஓகே சரிங்களா? தேங்க்யூ. மணி 5:30 ஆயிடுச்சு. மற்றவர்கள் மீதி இருக்கிறவர்களும் பேச விரும்புறீங்கன்னா பேசலாம். ஓகே, நன்றி. இன்று நம்ம இப்ப ப்ரோக்ராமுடைய நிறைவுக்கு போக போகிறோம். நாளைக்கு சனிக்கிழமை. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கும். சரி, பாத்துக்கலாம். திங்கட்கிழமையிலிருந்து திரும்பவும் 5 மணியிலிருந்து நம்ம 5:30 மணி வரையிலும் நம்ம சந்திக்கலாம். புதிய நபர்கள் சொல்லுங்கம்மா, சொல்லுங்க பாஸ். நார்மல் கால் இந்த நம்பரை கூப்பிட்டா போதுமா? என்னுடைய நம்பர், எந்த நம்பர் உங்கள்கிட்ட இருக்கு? ஃபர்ஸ்ட் நம்பர் அல்ல, லாஸ்ட் நம்பர் சொல்லுங்க. 822 இருக்குதா? 822. ஆமா. எஸ், அந்த நம்பர் கால் பண்ணுங்க தாராளமா. ஓகே சார். குட். உங்க நம்பர் நான் நோட் பண்ணி வைக்கிறேன். நீங்க கால் இது பண்ணுங்க. அப்புறமா சந்திப்போம். நன்றி.
ஓகே ஓகே, தேங்க்யூ. அன்புடன் சொல்லுங்க 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 சொல்லுங்க, ஹெட் கேக்குது. ஆபீஸ் எங்க இருக்கு? எர்ணாகுளம். நான் 2 வாட்டி ஆபீஸ் போயிட்டேன். 2 வாட்டி எர்ணாகுளம் ஆபீஸ் போயிட்டேன். நீங்க மார்த்தாண்டம் வாங்க, நம்ம மேல உள்ள சோனல் ஆபீசரை நம்ம சந்திக்கலாம், பேசலாம். சரிங்களா? வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. நீங்க இன்னைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஓகே நண்பர்களே, இவரை ஏன்ட்ட கொடுங்க சார். இவரை நான் எர்ணாகுளம் கூட்டிட்டு போய் இவரை நான் பெரிய லீடரா மாத்திக்கிறேன். ஓகேங்க ஐயா, ஓகேங்க ஐயா, நன்றி. மீண்டும் நாம் சந்திப்போம். வாழ்த்துக்கள். வேற யார் பேச எதுவும் விரும்புறீங்களா? பேசலாம். சார், நிறைய பேர் கஸ்டமர் நிறைய சொசைட்டி க்ளோஸ் பண்ணாண்டு அவங்க எல்லாம் கன்ஃபியூஷனா இருக்காங்க. அதுதான். அதாவது இங்க பாருங்க, பிறப்பு உண்டென்றால் இறப்பும் இருக்கும். இறப்பு இருக்கும்னு நினைச்சு புதிய பிறப்பு இல்லாமல் இருக்காது. ஒரு தோல்வி என்றால் வெற்றி உண்டு. எத்தனையோ நபர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். ஹோட்டல் பூட்டிட்டே இருக்கிறாங்க, ஒரு பக்கம் ஹோட்டல் ஓபன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மெடிக்கல் ஃபெயில் ஆகுறவங்க ஃபெயில் ஆகுறாங்க. ஒரு கடை ஓபன் பண்றாங்க, ஃபெயில் ஆகுறாங்க. அதற்காக இன்னொரு கடை ஓபன் பண்ணுவது இல்லையா? வெற்றி அடைகிறவர்கள் வெற்றி அடையத்தான் செய்கிறார்கள். அரசியல் எடுத்துக்கங்க, எத்தனை பேரும் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறார்கள், எல்லோரும் வெற்றி அடைவதில்லை. ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றி அடைவார்கள். அதே மாதிரி தான் இந்த பிசினஸ் சொசைட்டி. நிறைய ஆரம்பிப்பவர்கள், ஆனா ஃபெயில் ஆகுறவங்க ஃபெயில் ஆவாங்க. ஆனா நம்மளுடைய இது வித்தியாசமாய் சக்சஸ் ஆகி போய் கொண்டிருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க சார். இது லேடிஸ்க்கு ஒர்க் டீடைல்ஸ் தாராளமா நீங்க வாங்க. லேடிஸ் நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. ஆமா சார். டீடைல்ஸ் அவங்களுக்கு கலெக்ஷன் வேணுமா? எஸ், அவங்க ஆபீஸ் ஒர்க்னு சொன்னீங்க. அதான். இல்லம்மா, இல்ல இல்ல இல்ல. அதாவது ஆபீஸ் ஒர்க்ங்கிறவங்க நம்மளுடைய சர்வீஸ் ஆபீஸ்ல ஒர்க் பண்றவங்க. அவங்களுக்கு கலெக்ஷன், அவங்க கஸ்டமரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க. நாங்க அவர்களுக்கு இப்ப உங்களை மாதிரி உள்ள நபர்களுடைய பெயர்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அவங்க போன் பண்ணி அவங்கள்ட்ட பேசி விஷயங்களை புரிய வைத்து முடிச்சு கொடுப்பாங்க. அந்த ஒர்க் தான் அவங்களுடைய ஒர்க். இப்ப நீங்க என்னுடைய இது நீங்க Facebookல பாத்தீங்களா, இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்களா? இன்ஸ்டா. அதே மாதிரி நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய ஒர்க் எல்லாமே ஆபீஸ்ல இருக்கிற லேடிஸுக்கு கொடுத்து விடுவோம். அவர்கள் அதை பொறுப்பெடுத்து பார்த்து செய்து முடிப்பார்கள். அவர்களுக்கு சேலரி மட்டும்தான். அவர்கள் மாதந்தோறும் 7,500 ரூபாய் அவர்களுக்கு சேலரி பிளஸ் இன்சென்டிவ், சின்ன சின்ன இன்சென்டிவ் வரும். ஆனா நீங்க அப்படி இல்ல. நீங்க மார்க்கெட்டிங் மேனேஜர் ஆகிறீங்க. நீங்க அன்லிமிட்டெட் 1 லட்சம் ரூபாய் மாதந்தோறும் சம்பாதிக்க நீங்கள் தயார் என்றால் சம்பாதிக்கலாம். எங்க கூட நில்லுங்க. நாங்க என்னென்ன விஷயம் உங்களுக்கு சொல்லி தருவோம், நீங்கள் செய்யலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். வாங்க, நீங்க ஆபீஸ் வாங்க, நேரில் சந்திக்கலாம். சரி சார். உங்களுக்கு நீங்க எந்த இடம் சொன்னீங்க? குலசேகரம். அப்படின்னா மார்த்தாண்டத்துக்கும் குலசேகரத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர்? 15 கிலோமீட்டர். மார்த்தாண்டம் குலசேகரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஜெகன் சார், சொல்லுங்க சார். மார்த்தாண்டம் குலசேகரம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 8 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டர்ஸ். 8 கிலோமீட்டர்ஸ் தான்.
So, நீங்க வாங்க ஆபீஸ் வாங்க, திங்கட்கிழமைக்கு ஆபீஸ் வாங்க ஞாபகமாய். நன்றி 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 நன்றி. இந்த சார் கிருஷ்ணன் சார் யாரு? நான் தான். நீங்க நாகர்கோவிலுக்கே 15 கிலோமீட்டர் தான். நீங்க குலசேகரத்துல இருந்து மாத்தாண்டம் வந்துடலாம், 8 கிலோமீட்டர் 10 நிமிஷத்துல வந்துடலாம். நீங்க மண்டே மார்னிங் வந்து சாரை பாருங்க. ஜெகன் சார். ஓகே சார். நீங்க டவுட் எல்லாம் வச்சுக்காதீங்க, கான்பிடென்ட்டா ஒர்க் பண்ணுங்க, நல்லா லீகலா ஏர்ன் பண்ணலாம். ஓகே சார். நீங்க கேட்கிற சந்தேகம்லாம் நாங்க கேட்டுட்டு தான் உள்ள வந்திருக்கிறோம். உங்களுக்கு அந்த டவுட் வேண்டாம். கண்டிப்பா. ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள். வேற ஏதும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் மற்றவர்களும். இல்லை என்றால் நம்மளுடைய புரோகிராமினுடைய நிறைவுக்கு போவோம். மணி 5:30 தாண்டிடுச்சு. ஒவ்வொரு நாட்களும், நாளைக்கு சனிக்கிழமை வேற ஒர்க்கும் இருக்கு, நான் ஆபீஸ்ல இருப்பேன். சோ நம்முடைய புரோகிராம் நடத்த இயலாதுன்னு நினைக்கிறேன். திங்கட்கிழமைக்கு நடத்துவோம். பரவாயில்ல சார், மண்டே நடத்தும். திங்கள் நடத்துவோம். எஸ் எஸ் எஸ். ஓகே, வாழ்த்துக்கள். வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துதலும் சொல்லி தற்சமயம் விடைபெற விரும்புகிறோம். வாழ்க வளமுடன், அனைவருக்கும் வெற்றி நிச்சயம். நன்றி நன்றி. ஓகே.